வணக்கம். அதிமுகவின் ஆலமரம் சரிந்தது. அதிர்ச்சியில் அதிமுகவின் தொண்டர்கள். நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த 7 சட்டமன்ற இடைத்தேர்தல் அதிமுக இழந்த 6 எம்எல்ஏக்களை மீண்டும் பெறவில்லை என்றால் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று 11 தேர்தல்கள் தோல்வியே நாம் தழுவிவிட்டோம். அதிமுகவின் உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தான் தெரியும் தோல்வி என்பது எந்த அளவிற்கு மனவேதனை அடையக்கூடிய செயல் என்று. ஏனென்றால் கட்சி பணிகளை மனப்பூர்வமாக பகலும் இரவும் இணைந்து செயலாற்றி மக்களுக்கு அதிமுகவின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான ஒட்டுமொத்த முயற்சிகளையும் மேற்கொண்டால், தலைமையோ உட்கட்சி விவகாரங்களில் ஒட்டுமொத்த குழப்பங்களையும் மேற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிக பெரிய ஒரு துரோகம் அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்திற்கு மிக பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமான அதிமுக ஆளும் கட்சியாக வந்திருக்க வேண்டும் அல்லது எதிர்க்கட்சியாவது வந்திருக்க வேண்டும். முதல் முறையாக 3வது இடத்திற்கு அதிமுக வந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது யார் என்று பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதற்கு முழுமையான காரணம். அவரால் மட்டும்தான் அதிமுக இந்த மிகப்பெரிய ஒரு தோல்வியே பெற்றுள்ளது. இனியும் அதிமுக களத்தில் தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். அரசியல் களத்தை பொறுத்தளவிற்கு தொடர் தோல்வியிற்கு முழு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் இனி இது போன்ற ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விசுவாசமாக வேலை செய்ய மாட்டார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 அரசியல் களம் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இதனால் அதிமுகவின் ஆலமரம் சரிய தொடங்கிவிட்டது என்று சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.